இந்த காணொளி நாங்கள் தாய்லாந்தில் பேங்காக் என்ற ஒரு நகரத்துக்கு போன நேரம் எடுத்த 2வது காணொளி. நாங்கள் தாய்லாந்தில் பேங்காக்கில் சுவர்ணபூமி ஏர்போர்ட்டில் தான் வந்து இறங்கினாங்கள். ஒரு அழகான ஒரு விமான நிலையம். அந்த விமான நிலையத்தில் தேவர்களும் அசுரர்களும் பால்கடலை கடைந்த அந்த ஓவியம் வச்சிருக்கணும். நீங்கள் வேணுமெண்டா அதை நிப்பாட்டி இது இந்த வரலாறை பார்க்கலாம். இதுதான் அந்த சிற்பம். இந்த பக்கம் இருக்கிற எல்லாம் தேவர்கள், கீழே இருக்கிறது அந்த பால்கடல். இது வந்து ஒரு பெரிய மலை வந்து ஆமைக்கு மேலே இருக்குது. விஷ்ணு தான் ஆமையாக மாறி அந்த மலையை தாங்கினவராம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா அசுரர்கள் ஒரு பக்கம். இது வந்து நாகாண்டு சொல்லி ஒரு பெரிய பாம்பைத்தான் அந்த மலையை சுற்றி பால்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுத்த வேண்டு அந்த அதில் எழுதியிருக்கு. இல்லை வடிவாக இந்த இதை செய்திருக்கணும் இந்த சிற்பத்தை. ஆனால் இந்த சிற்பத்தை பார்த்திங்கன்னா இந்த தாய்லாந்து அப்படின்ற கல்ச்சர் படி நாகரிக முறைப்படி தான் அந்த உடுப்புகள் இதுகள் எல்லாம் இருக்குது. இதுக்கு அசுரர்கள் நல்ல மினுங்கிற மாதிரி எல்லாம் வடிவாக செய்திருக்கணும். இதுதான் அந்த நாகா, இந்த 3 இருக்கிற பாம்பு. இப்போ நாங்கள் வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு பக்கத்தால் அப்படியே அழகாக வடிவாக லைட்டுகள் எல்லாம் போட்டிருந்தேன். அந்த ரோட் பின்னி அதால் அப்படியே நடந்து அந்த ரோட்டை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு 2 பக்கமும் சாப்பாட்டு கடைகள், ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் இருக்குது. நல்ல லைட்டுகள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக வச்சிருக்கணும். ரோட்லேயே சாப்பாடுகளும் அப்படியே வச்சு சமைச்சு கொடுத்து கொண்டிருப்பினோம். இதால் நடந்து போகவே இந்த சாப்பாட்டு வாசங்கள், அந்த பொரிச்ச இதுகளெல்லாம் அப்படியே நல்ல வாசமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளை அப்படியே பொரித்து வச்சு விற்கணும். இதில் வந்து சிலந்தி, தத்துவட்டி அப்படி நிறைய புழுக்கள் எல்லாம் அப்படியே பொரித்து வச்சிருக்கணும். கரும்பு ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்சு தருவினம், இளநீர் அப்படியெல்லாம் அதில் நிறைய கடைகள் இப்படி இருக்குது. அதான் இந்த டுக்ன்றது இங்கே ஓட்டோ மாதிரி. இந்த மரங்கள் எல்லாம் இப்படி அந்த சைனீஸ் பழக்கள் மாதிரி எல்லாம் இப்படி கொழுவி இருக்கணும். நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. எல்லாம் எல்இடி லைட்டுகள். இதில் பார்த்திங்கன்னா அவர் இப்படி அந்த இறைச்சிகளை ஈக்கில் ஊற்றி பாபிக்கு போட்டு வைக்கிறார். இதில் பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக மீனும் இருக்குது. நீங்கள் அதை வேணுமெண்டா அதை வேண்டிய வீட்டை கொடுத்தா உங்களுக்கு பொரிச்சு தருவினோம். இவ்வளவும் இந்த வயர்கள், இதெல்லாம் அந்த கேபிள்கள் அதுகள் போகிறது. இந்த மரங்கள், லைட்டுகள் இதுக்கெல்லாம் நடந்து போகவே நல்ல இதாக இருக்கும். இந்த ரோட்டில் கொஞ்சம் கார்கள் ஸ்லோவாக தான் போகும். இப்படி நடந்து போய்க்க கவனமாக போனோம். சரி, இதில் ஒரு பழைய VW அந்த பஸ்ஸை இப்படி ஓப்பன் பண்ணி இதில் பார் மாதிரி வச்சுருக்கிறார் ஆள். எல்இடி லைட்டெல்லாம் போட்டு எல்லா ஆல்கஹாலும் இதில் வேண்டலாம். ப்ரைஸும் அவ்வளவு விலையாண்டு இல்லை. இதில் ஒரு கோவில் ஒன்று வச்சு அதுக்கெல்லாம் படைச்சிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா சாந்தி இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. இது இப்போ நாங்கள் அடுத்த நாள் ஓட்டோவில் அந்த டுக்கில் அந்த சிட்டியை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இந்த டுக் இப்படி ஓப்பனாக தான் இருக்கும். இந்தியா ஸ்லோன் மேரியில் கொஞ்சம் நீளம் கூட. இந்த மேலே வந்து ரெயின் போகுது. இந்த நெஞ்சத்தை டாக்ஸி பச்சையும் மஞ்சளும். சிட்டிக்குள்ளையும் அப்படியே போய்க்கே நீங்கள் வடிவதுக்குள்ள நிறைய பில்டிங்குகள் இதுகள் எல்லாம் இருக்கும். இங்கே நிறைய மோட்டார் சைக்கிள்கள் நிறைய இருக்குது. அது கார்களும் நிறைய இருக்குது. பயங்கர பிஸியாக இருக்கும் சிட்டிக்குள்ளே. இப்போ நாங்கள் சிட்டியை பார்த்துட்டு இந்த ஏன்ஷியன்ட் சிட்டி சியாமுக்கு வந்திருக்கிறோம். இது இந்த யானை இது அந்த இதுக்கெல்லாம் இருக்குது. இதுதான் அந்த மேலே இருக்கிறது பேங்காக், கீழே இருக்குது. இது வந்து 800 பேட் ஃபாரினர்ஸுக்கு. இங்கே வந்து நீங்கள் உங்களோட கார்லேயே போய் பார்க்கலாம், அல்லது இந்த கோல்காட்டையும் ரன் பண்ணி போகலாம். இது என்னது கிட்டத்தட்ட 360 ஏக்கரில் இந்த ஏன்ஷியன்ட் சிட்டி இருக்காம். நீங்கள் அப்படியே காரில் டிரைவரோடு வந்தால் அப்படியே அந்த அதிலேயே உள்ளுக்க பே பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு பே பண்ணிவிட்டு அப்படியே கார்லேயே போய் நிப்பாட்டி பார்க்கலாம். இதுதான் அந்த ஏன்ஷியன்ட் சிட்டி. இது வந்து பேர்ட் ஐ வியூ. இதில் உள்ளுக்க நல்ல நிறைய வடிவான கட்டிடங்கள்
பழைய காலத்து கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி இந்த கோல்ட் பூசின மாதிரி கூரைகள் பச்சை கலரில் உள்ளுக்குள்ளே குரோக்கடைல் பாம் அப்படி நிறைய இருக்குது இதுக்குள்ள. இது கிட்டத்தட்ட ஒரு நாள் நீங்கள் அப்படியே வந்தால் அப்படியே நின்று பார்த்தால் கிட்டத்தட்ட பின்னேறம் மட்டும் இதுக்குள்ளே நின்று பார்க்கலாம். இது அந்த பழைய உடைஞ்ச பில்டிங்குகளையும் அப்படியே அந்த கட்டிடங்களையும் அப்படியே வச்சிருக்கணும். அதுக்குள்ள அந்த பண்டைய காலத்தில் எப்படி இருந்துச்சதோ அதே மாதிரி இதை அப்படியே செய்து அங்கே இருந்த இதுகளையும் வருடங்கள் இருந்ததையும் மிஞ்ச கொண்டு வச்சிருக்கணும். இது ஒரு பழைய கோயில். இது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு சைவ கோயில் மாதிரி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஆங்கர் வேட்டில் இருக்கிற மாதிரி தான் அந்த இது செய்திருக்கணும், இந்து கோயில் மாதிரி. இப்போ இங்கே மத்தியான டைமில் பயங்கர வெயிலாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நின்று களைப்பாறை பார்க்குறதுண்டா ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்குள்ளே வேணும். இப்போ 2:08. இது இரவு டைமில் இப்படித்தான் பேங்காக் இருக்கும். நாங்கள் பிறகு பின்னேரம் அதில் அந்த மோல் ஒன்று பக்கத்தில் இருந்தது. பின்ன அந்த மோலை சும்மா பார்க்க போனாங்க. அதுக்கெல்லாம் நிறைய கடைகள், ஆனால் சரியான விலை சாமான்கள் எல்லாம் அங்கே. உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.